அதுல அனைத்து கட்சி கூட்டத்துல இருக்கிறவருடைய ஒவ்வொரு இதுலயும் நிலைப்பாடு என்ன? நீங்க கூட்டணியில் இருக்கிறனால கூப்பிடுறதுனால வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. உங்களை நம்பி நிக்க முடியுமா? உங்களை நம்ப முடியாதுங்கிறதுக்காகத்தான் தனியா நாங்க ஒரு படையை கட்டி என் மக்களுக்கு நின்று போராடிட்டு இருக்கோம். நீங்க இப்ப எந்த இடத்துல எங்களுக்காக நிப்பீங்க? இப்ப மீனவன் ராமேஸ்வரத்துல போராடிட்டு இருக்காங்கல்ல, உண்ணாவிரதம் நான் தான் சொன்னேன், நீ பட்டி இருந்து போராட, உயிரை கொடுத்து இவங்க மதிப்பளிக்க மாட்டாங்க, நீ எதுக்கு பைசையோட நின்று போராடணும்? அதை விட்டுட்டு நீங்க போராட்டத்துக்கு எவ்வளவு வடிவங்கள் இருக்கு மாத்துங்கன்னு இப்ப காத்திருப்பு போராட்டம் நடக்குது. இங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்த பெருமக்களினுடைய கருத்து ஏதாவது இருக்கா? இந்த காங்கிரஸ் அல்லது இந்த ஆளுகிற திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏதாவது இருக்கா? இந்த கட்டாய மொழி திணிப்பு இருக்குல்ல, இதுல உங்க கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு, காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? உங்க கூட இருக்கிற உங்களை தாங்கி பிடிக்கிற உங்களோட கூட்டணி வச்சிருக்க கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு என்ன? வட இந்திய தொழிலாளர்கள் 1.5 கோடி இங்க வருகை இருக்குல்ல, அதுல கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன? பிஜேபிக்கு அது தெரியுது, அது கட்டாயமா அது பிஜேபி ஆதரிக்கும், மும்மொழி கொள்கையை ஆதரிக்கும், சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்க்கும். இப்ப ஏதாவது சொல்லுங்க. இதுக்கா நீங்க இங்க பேசுக? திருப்பூர்ல வட இந்திய தொழிலாளர்களுக்கு எல்லாம் தனிய சங்கம் ஆரம்பிச்சு அந்த தொழிலாளர்களோட இந்தியில வகுப்படுத்தி இந்தியில பேசிக்கிற பெருமக்கள் யாரு? கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தான். எத்தனை காலத்துக்கு எங்களை எப்படி ஏமாத்தி பூச்சாண்டி காட்டி நான் இந்தி எதிர்க்கிறேன், அதை எதிர்க்கிறேன். இந்தி தான் வலுவா வந்து குந்திருச்சு. எங்க இந்தி இல்ல, எங்க இந்தி இல்ல. சிபிஎஸ்இ மத்திய அரசு பள்ளி உதவி பெறும் பள்ளிகள் எல்லாம் கர்நாடகா ஆந்திரால கட்டாயமா தாய்மொழி படிக்கணும்னு ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்திருக்கா. அப்படி தமிழ்நாடு இதுவரை கொண்டு வந்திருக்கா? கொண்டு வருமா? தொகுதி சீரமைப்பு என்னைய கூட்டி பேசி எங்களை எல்லாம் கூட்டி பேசி என்ன 40 நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்று போனது இதுக்கு தானா? இங்க உட்கார்ந்து பேசத்தானா? மீனவர்களை தொடர்ச்சியா கைது செய்யறான். நான் வீதியில் என்ன போராடுறது இயல்பு, என் மக்கள் போராடுறது இயல்பு, வழி இல்லை. ஆனா 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சுட்டு நீங்களும் நாடாளுமன்ற கட்டடத்துக்கு வெளியில பதாகையை தூக்கி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது வேடிக்கை அல்ல? இதுக்கு எதுக்கு நாடாளுமன்றத்துக்கு வென்று போனீங்க? எதுக்கு போனீங்க? உள்ள பேசாம வெளியில வந்து பதாகை பிடிச்சு நிக்கிறதுக்கு. அதான் நான் நிப்பேனே, அதுக்கு நீங்க எதுக்கு? எனக்கு நிதி தரல. இதை சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா? இதுக்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களா? இதுக்கா நான் நிதி தரல என்ன செய்ய முடியும்னு பேசுறதுக்கா? புலம்புறதுக்கா தம்பி? அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கறது தேர்தலுக்கான அனைத்து கட்சி கூட்டம் எப்ப இதுவரை கூட்டம் அனைத்து கட்சி கூட்டத்துல இவ்வளவு பேர் அழைச்சார்களா? என்னைய கூப்பிட்டுருக்காரா? ஐயா எடப்பாடி இருந்த 4.5 ஆண்டுகள்ல அந்த மற்ற கட்சி கூட்டங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டாங்க. என்னை தொடக்கத்துல கூப்பிட்டாங்க, அப்புறம் அவங்களும் விட்டுட்டாங்க. அழைப்பு இல்ல உங்களுக்கு? அழைப்பு இருக்குது. அது அழைப்பு இருந்து நீ நினைச்சா கூப்பிடுவீங்க, நினைச்சா போவீங்க. எங்க பாட்டி சொல்லுங்க, மதியாதர் தலைவாசல் மிதியாதே அவை. நான் புறக்கணிக்கல பிரச்சனையே, நான் புறக்கணிக்கல, நான் போராடுறேன் தனியா. நீ என்ன இப்ப உன்னை நம்ப முடியாது, நீ நம்ப முடியாதுங்க. அப்படியே செல்லாம அடிக்கிற மாதிரி அடிப்பேன், கை வேமா வாங்குவா, அப்புறம் கண்ணத்துல தடவி விடுறேன். உன்னை தெரியாதான் இந்த வயசுல இருந்துல உன்னை பாக்குறேன். அப்படி உன் இந்தி எதிர்ப்பு, உன் மொழி காப்பு, உன் வழக்கு பாதுகாப்பு அப்படின்னு திடீர்னு மொழி சிதைந்தால் இனம் அழிந்து விடும். அப்புறம் கலை இலக்கிய பண்பாடு அடையாளம் ஏனமே செத்து போச்சு. அப்புறம் கலை இலக்கியம். மொழி அழிந்தால் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளங்கள் அழியும், அழிந்தால் இனம் அழியும், இனம் அழிந்தால் நாடு அழியும். இது வரலாறு. அதே தொடர்பா தெரியல, அழியும்னு தெரியுது இல்ல. மொழியை காக்க நீங்க செஞ்ச முயற்சி. சென்னை தலைநகருக்கு வாங்க, மேல நம்ம சென்னை எதுல எழுதிருக்கு? இங்கிலீஷ். என் ஊர் ராமேஸ்வரத்துக்கு வாங்கல, என் ஊர் ராமநாதபுரம். வெல்கம் டு ராம்நாடு. ஏன் ராமநாதபுரம் உங்களை இனிதே வரவேற்கிறது அப்படின்னு போட்டு கீழே வெல்கம் டு ராம்நாடு கீழே சின்னதா போட்டா என்ன இந்திக்காரன் இங்கிலீஷ்காரனுக்கே பேசுறிய? எங்களுக்குன்னு ஒண்ணு, எங்களுக்குன்னு யாரு இருக்கா? நீங்க பாக்குறது இல்ல. ஒரு கடத்தருவுல வச்சிருக்கிறது நீங்க பாருங்களேன். கடத்தருவுல இப்ப வாங்க, தூத்துக்குடியில போவோம்.